மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தினம்தான் மகா சிவராத்திரின்னு கொண்டாடப்படுறது. இதனுடைய வரலாறு என்னன்னா, இது தோன்றிய இடம் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் 1,00,00,000 சூரிய பிரகாசத்தோட சிவபெருமான் லிங்க வடிவில் உருவான நாள் தான் இந்த மாசி மகா சிவராத்திரியாக உருவாயிருக்கு. இதனுடைய பின்னணி கதை என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நமக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்போம். விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னில் யார் பெரியவங்க அப்படின்ற சண்டை வந்த போது 2 பேரும் சேர்ந்து சிவபெருமான் கிட்ட முறையிட்டதாகவும், அதை தீர்த்து வைக்கிறதுக்காக சிவபெருமான் பெரிய நெருப்பு பிழம்பா உருவானதாகவும், தன்னுடைய அடியையும் முடியையும் யார் கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர் அப்படின்னு சொன்னாராம். உடனே விஷ்ணு என்ன பண்ணாராம், வராக அவதாரம் எடுத்து பூமியை தொலைச்சிக்கிட்டு, வராகன்னா பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தொலைச்சிக்கிட்டு உள்ள பூமியை குடஞ்சிக்கிட்டே சிவபெருமானுடைய அடிமுடியை பார்க்கறதுக்கு போனாராம். அவரால் முடியலையாம், தன்னுடைய அகந்தையை கைவிட்டுட்டாராம். இதுக்கப்புறம் என்னால் பூமியை குடஞ்சிட்டு போக முடியாது, சிவபெருமான் தான் உயர்ந்தவர், நான் தெரியாமல் நான் உயர்ந்தவர்னு நினச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டாராம். பிரம்மா என்ன பண்ணாராம், அன்னப்பறவையாக மாறி சிவபெருமானுடைய தலைமுடியை காண்றதுக்கு மேலே போனாராம். அப்படி போயின்னு இருக்கும்போது தாழம்பூவை பார்க்குறாராம். அந்த தாழம்பு கிட்ட நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாராம். தாழம்பூ, நான் பல 100 யுகங்களுக்கு முன்னாடி சிவபெருமானுடைய தலைமுடியிலிருந்து கீழே உதிர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அவ்வளோ அப்போ இன்னும் இத்தனை ஆண்டுகள் நான் கடந்தாதான் போய் சிவபெருமானுடைய தலைமுடியை பார்க்க முடியுமா? அப்போ அவரால் அதை ஏற்றுக்க முடியல. சிவபெருமான் தான் உயர்ந்தவர்ன்றதை அவரால் ஏற்றுக்க முடியல. உடனே அவர் என்ன சொன்னாராம், நீ போயிட்டு பொய் சொல்லு, கீழே தாழம்பூ கிட்ட சொல்கிறாராம். நான் சிவபெருமானுடைய தலைமுடியை பார்த்ததா நீங்கள் தான் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாராம். தாழம்பூவும் அதே மாதிரி பொய் சொல்லிடுதான். அப்படி பொய் சொன்ன காரணத்தினால தாழம்பூ எந்த பூஜைக்கும் உகந்தது இல்லை அப்படின்னு சபிக்கப்பட்டுடுதான். இந்த ஒரு கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இந்த அக்னியிலிருந்து வெளிவந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவமாக காட்சி கொடுத்த நாள் மகா சிவராத்திரி தினமாகவும், அந்த நிகழ்வு திருவண்ணாமலையில் தான் முதல்ல நடந்ததால் அங்கே மட்டுமே சிறப்பு மகா பூஜை செய்யப்படுறதாகவும் குறிப்பிடப்படுகிறது. சிவபெருமானுடைய முக்கியமான 25 வடிவங்களில் முதல் வடிவமாக போற்றப்படுவது இந்த லிங்கோத்பவர் வடிவமே. உருவமாக இந்த லிங்கோத்பவர் வடிவத்தை நம்ம வணங்குறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்களாம். எல்லா இடத்துலையும் 3ஆம் சாம பூஜையாக சிவராத்திரி அன்று இந்த லிங்கோத்பவருக்கு நடக்கும். ஆனால் நம்ம திருவண்ணாமலையில் மட்டும் 2ஆம் சாம பூஜையாக நடத்துகிறாங்க. உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் நான் தான் சிறந்தவன், நான் தான் பெரியவன் அப்படின்ற அகந்தையோடு இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளும் ஒரு சிறு அணுதான் அப்படின்ற உணர்த்துறதுக்காகவே இந்த லிங்கோத்பவருடைய தத்துவமாக இருக்குது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஜோதி சுடருக்கும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய நெருப்பு பிழம்புக்கும் வித்தியாசம் இருக்குது. கார்த்திகை மாதத்தில் வர்றது அம்பாளுக்கு தன்னுடைய இடபாகத்தை கொடுத்து ஜோதி சுடராக காட்சி கொடுக்கறத நம்ம தீபமாக கொண்டாடுறோம். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய நெருப்பு பிழம்பு லிங்கோத்பவராக உருவெடுத்து அதை நம்ம மகா சிவராத்திரி அன்று அந்த பூஜையை தன்னுடைய ஆணவம் அகந்தை அழியறதுக்காக போற்றப்படுற நாளாக நம்ம கொண்டாடுறோம்.